அடியேன் கூரேசன் வந்திருக்கின்றேன். வாப்பா கூரேசா, எங்கே உன் பெற்றோர்கள் வரவில்லையா? இல்லை, எனக்கு திடீரென்று ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. அதான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, உள்ளே வாப்பா. வா. வாப்பா குரேசா. நமஸ்காரம். நமஸ்காரம். உன்னை நெடு நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஊரில் பெற்றோர்கள் நலமாக இருக்கிறார்களா? மிகவும் நலமாக இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்திருக்கலாமே. என்னை போல அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் புறப்பட முடியாது. தந்தை சற்று கண்டிப்பானவர். நானோ அவரோ அல்லது என் அம்மாவோ யாராவது ஒருத்தர் இருந்து அன்னதானம் சரியாக நடக்கிறதா என்று மேற்பார்வை பார்க்க வேண்டும் என்பார். மிக சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் உங்கள் அன்னதானத்தின் புகழும் உங்கள் குடும்பத்தின் தயாள குணமும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் வரை பரவி இருக்கிறது. அப்படியா? எல்லாம் பெருமாளின் திருவிழப்படி நடக்கிறது. உன் தன்னடக்கம் உன்னை இப்படி சொல்ல வைக்கிறது. ஆனால் அநேகம் பேர் தங்களால் தான் எல்லாமே நடக்கிறது என்று எண்ணுகின்றனரே. அறியாமைதான் அதற்கு காரணம். சரி, ராமானுஜரை எங்கே காணும்? அகத்தில்தான் இருக்கிறாரா அல்லது எங்கேனும் வெளியே போயிருக்கிறாரா? இல்லை, அகத்தில்தான் இருக்கிறான். வந்து விடுவான். காந்திமதி, தீர்த்தம் கொண்டு வா. இதோ வருகிறேன். கூரேசா, நம் அகத்திலேயே 2-3 நாட்கள் தங்கி ஆதிகேசவனையும் இதராஜவல்லி தாயாரையும் சேவிக்கலாம் அல்லவா? நான் தங்குவதற்கு ஆயத்தமாக வரவில்லையே. அடடா, இன்று பங்குனி உற்சவத்தின் 4வது நாள். கருட சேவை அற்புதமாக இருக்கும். இருந்து சேவித்துவிட்டு நாளை போகலாமே. நீங்கள் சொல்வதை கேட்கும் போது எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் என் பெற்றோர்களிடம் இன்றே திரும்பி விடுவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நல்வாய்ப்பு இது. நழுவ விடுகிறாயே. சரி, போகட்டும். ராமானுஜன் இப்போது வந்து விடுவான். அவனுடன் வேண்டிய மட்டிலும் அளவலாவை விட்டு பிறகு அமுது செய்துவிட்டு செல்லலாம். அளவலாவலாம், ஆனால் அமுது செய்துவிட்டுதான் போக வேண்டுமா என்று யோசிக்கின்றேன். அமுது செய்வதற்கு யோசிக்க வேண்டுமா என்ன? இல்லை, அடியேனுக்கு அவ்வளவாக பசி இல்லை. இன்னொரு நாள் நிச்சயம் நான் தங்கள் அகத்தில் அமுது செய்கிறேன். கூரேசா, எப்போது வந்தாய்? சற்று முன்புதான் வந்தேன். நீங்கள் அகத்தில் இருப்பீர்களோ அல்லது எங்கேனும் வெளியே சென்றிருப்பீர்களோ என்ற சந்தேகத்திலேயே வந்தேன். என் பாக்கியம், நீங்கள் அகத்தில் தான் இருக்கிறீர்கள். சரி, இன்றுதான் உனக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வழி தெரிந்ததா? அப்படியில்லை, அறுவடை முடிந்து கொஞ்ச நாட்கள் தானே ஆகிறது. அது தொடர்பான மிச்ச மீதி வேலைகள் இருந்தன. என்னவோ தெரியவில்லை, 4-5 நாட்களாக உங்களை பற்றிய எண்ணமே எனக்கு மேலோங்கி இருந்தது. எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று ஒரு உந்துதல். அதான் புறப்பட்டு வந்துவிட்டேன். எதிர்பாராத இந்த சந்திப்பு உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏன் உன் பெற்றோர்களை அழைத்து வந்திருக்க கூடாதா? நானும் கேட்டேன் ராமானுஜா. அன்னதானத்தை கவனித்துக் கொள்ள பெற்றோர்கள் அங்கிருந்தால் நல்லது என்று நினைக்கிறார். ஆனால் கூரேசா, நீ அடுத்த முறை நிச்சயம் உன் தாய் தந்தையரை அழைத்துக் கொண்டுதான் வர வேண்டும். ஆகட்டும், தவறாமல் அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பத்தை நான் தட்ட முடியுமா? இந்தா குரேசா. என்ன அது? தீர்த்தமா? ஆமாம். என்னம்மா இது? அவர் ஊரில் நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விருந்து கொடுத்தார். அவருக்கு நாம் உணவளிக்க வேண்டாமா? வெறும் தீர்த்தம் மட்டும் போதுமா? அடடா, வந்த களைப்பு தீர தீர்த்தம் கொடுத்தேனப்பா. சற்று நேரம் கழித்து இங்க அவர் ஆற அமர உண்டு விட்டுதான் போக போகிறார், இல்லையா குரேசா? உணவு அடியேனுக்கு 2ஆம் பட்சம்தான் தாயே. ராமானுஜரை பார்க்க வேண்டும், அவரோடு நிறைய விஷயங்களை பேச வேண்டும், அவரிடமிருந்து நிறைய சத் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என் ஆவலை பூர்த்தி செய்து கொள்வதுதான் முதல் பட்சம். நீ என்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறாய் கூரேசா.
அந்த அளவுக்கு உண்மையிலேயே என்னிடம் விஷய ஞானம் உண்டா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறேனோ என்னவோ. நான் உங்களிடமிருந்து விஷயங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறேன், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து ஏதாவது தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா என்பது நிச்சயம் சந்தேகமே. ஆனால் ஒன்று, இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும். இதுதான் இப்போதும் எப்போதும் என் தலையாய விருப்பம். என்ன குறைசா, அப்படி பார்க்கிறாய்? இல்லை, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல் இவ்வளவு கோபம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது கோபம் இல்லை குரேசா, ஆதங்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கும் அவலங்களை பற்றி ஏன் யாருமே பொருட்படுத்த மாட்டேன் என்கிறார்கள்? அந்த அவலங்களை நீக்கி இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ஏன் யாருமே முன்வர மாட்டேன் என்கிறார்கள்? அதுதான் என் ஆதங்கம். அப்படி ஒரு சீர்திருத்தத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரம்ப காலத்தில் அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கும். மண்ணை வாரி தூற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏன், கல்லெறியும் கடுமையான நெஞ்சம் உள்ளவர்களும் இருப்பார்கள். அத்தனையும் சகித்துக் கொள்ளும் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும்? அதனால்தான் இந்த சமுதாயம் புதை மணலில் சிக்கிக் கொண்டது போல் சீரழிந்து கொண்டே போகிறது. இதை தூக்கி நிறுத்த வேண்டும். பகவானுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். பண்பும் பக்தியுமே ஒருவனை உயர்ந்தவனாக காட்டும் என்ற அறிவை அனைவருக்கும் வாரி வழங்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் நடக்காமல் சமத்துவம் என்பது வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. இல்லை, கனவுகள் ஒரு நாள் மெய்ப்படும். அந்த கனவுகளை நீங்கள் நிஜமாக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்குள்ளே கனன்று கொண்டிருக்கும் அந்த நெருப்பு எனக்கு கட்டியம் கூறுகிறது. கோயிலுக்குள் நீங்கள் அந்த சிறுவனை அழைத்து போனதும், பின் பஞ்சாயத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் அழகாக விளக்கியதையும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை கேட்க தங்களை பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் யாரும் தயாராக இல்லையே. மாறாக தண்டனையைத்தானே கொடுத்தார்கள். வெறும் கோயிலிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கே வேதனைப்பட்டோம் என்றால், சில சாராரை எத்தனையோ விஷயங்களிலிருந்து இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் போது அவர்கள் மனம் என்ன பாடுபடும்? இந்த குறிப்பிட்ட தெருவழியே நீ போகக்கூடாது, இந்த குறிப்பிட்ட கல்வி உனக்கு கிடையாது, இந்த குறிப்பிட்ட கிணற்றில் நீ நீர் எடுக்க கூடாது என சாதியின் பெயரால் மனிதர்களை சிறுமைப்படுத்தும் இந்த கொடுமை என்று நீங்கும்? இறைவன் என்பவன் அனைவருக்கும் பொது என்பதையும், யார் வேண்டுமானாலும் அவருக்கு பக்தி செய்து அவரை அடையலாம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தானே நான் செய்ததை குற்றம் என்றார்கள். உண்மைதான். இந்த சமுதாய மேடு பள்ளங்களையும் உயர்குளம் தாழ்குளம் என்ற பாகுபாட்டையும் ஏற்படுத்தி இருப்பது மனிதர்கள்தான், தெய்வம் இல்லை. ஆனால் இவர்கள் சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டித்தானே இந்த பாகுபாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம், அதே சாஸ்திரத்தை வைத்தே அனைவரும் சமம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பகவானிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு அணு. அவரிடம் சரணடைவதால் அந்த அணு மீண்டும் பகவானோடு சேர்ந்துவிடும் என்ற ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அணுக்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பெரிய அணு, சிறிய அணு என்று ஒன்று உண்டா என்ன? 1000 கோடி உருவங்களை போர்த்தியபடி இந்த அணுக்கள் உலவி வருகின்றன, அவ்வளவே. உலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் மனிதனே உயர்ந்தவன் என்று நினைப்பது கூட சரியில்லை என்பது என் கருத்து. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் மற்ற உயிரினங்களுக்கும் சாதி இல்லை, மதம் இல்லை, பொறாமை, குரோதம் போன்ற
எந்த தீய குணங்களும் அவைகளுக்கு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதில்லை. ஆறறிவு படைத்தவன் என்று நினைக்கும் மனிதன்தான் பணத்திற்காகவும் பகட்டிற்காகவும் பல தவறுகளை செய்கிறான். தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக மதத்தையும் சாதியையும் பாகுபாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆறறிவு இருப்பதற்கு இதுவா பலன்? இதுவா அடையாளம்? சாஸ்திரங்களும் புராணங்களும் எத்தனையோ நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கின்றன. ஏன், ஒரு வகையில் அது வாழ்க்கை நெறி என்று கூட சொல்லலாம். வேதத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் நுணுக்கங்களை நாம் ஆராய்ந்தால் இறைவன் நம் தந்தை என்பதும் உலகத்தில் பிறந்துள்ள நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதும் தெள்ளத் தெளிவாக நமக்கு புரியும். அதை மக்களுக்கு புரிய வைத்துவிட்டால் பாகுபாடுகள் நீங்கி சமத்துவம் உருவாகும். அதை நிறைவேற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது கூரேசா. ராமானுஜரே, உங்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் என்றென்றும் பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய பார்வை கோணமும் மாற்றி யோசிக்கும் உங்கள் அறிவு கூர்மையும் என்னை வியக்க வைக்கிறது. நான் இதுவரை என் தந்தை போய்க் கொண்டிருக்கும் பாதையில் மட்டும்தான் போய்க் கொண்டிருந்தேன். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது. மக்களை நல்வழிப்படுத்த அன்னதானம் மட்டும் போதாது, ஆன்மீக ஆராய்ச்சியும் வேண்டும் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். உங்களிடம் இருந்து இன்று நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த சமுதாயத்தை பற்றி என்னை நிறைய யோசிக்க வைத்திருக்கிறீர்கள். பிற்காலத்தில் நிச்சயம் நீங்கள் இந்த சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வற்ற ஒன்றாக மாற்றப் போகிறீர்கள். அதற்கு தடைக்கல்லாக வருவனவற்றை எல்லாம் உடைத்து தூளாக்கும் உறுதி உங்களிடம் இருக்கிறது. அடியேனுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம், இந்த தொண்டுக்கு அடியேனையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்று உத்தரவிடுகிறீர்களோ அதுவரை அடியேன் காத்திருப்பேன். உத்தரவிட்ட அடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு நிழலாக, உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு சேவகனாக அடியேன் இருப்பேன். செய்வீர்களா? நிச்சயம் செய்வேன் கூரேசா. உதயா, சின்னஜமா, என்ன இது? பாத்திரம் குறைவாக இருக்கிறதே. இன்னும் நிறைய பேர் வருவார்களே. கவலை வேண்டாம் ஐயா. பிரசாதம் நிரம்பிய இன்னொரு பாத்திரம் உள்ளே இருக்கிறது. அதுவும் தவிர நான் கதிரேசனிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். எந்த நேரமும் இன்னொரு பாத்திரம் தயிர் சாதம் தயாரிக்க வேண்டிய பொருட்களோடு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் ஐயா. அப்படியானால் சரி. பிரசாதம் மிகுந்து போனால் பரவாயில்லை. ஆனால் எவரும் பசியோடு இங்கிருந்து போகக்கூடாது. புரிகிறதா? சரிங்க ஜமா. வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். உதயா, நீ பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிரு. நான் சற்று நேரத்தில் வருகிறேன். சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். இல்லப்பா, பெருமாளின் சன்னிதானத்தில் அவனை தவிர இன்னொருவரை நிலம் கிடந்து சேவித்தல் தகாது. தவறுதான். ஆர்வ மிகுதியில் நான் அப்படி செய்துவிட்டேன். நெடுநாட்களாக தங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்த நான் இன்று நேரில் பார்த்ததும் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். பரவாயில்லை. உன்னை பற்றி இந்த அடியவன் அறிந்து கொள்ளலாமா? அடியின் பெயர் கூரேசன். ஓ, நீதான் கூரேசனா? ஆம் சுவாமி. இந்த அடியவனும் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். உன்னை பற்றியும் உன் அன்னதானத்தை பற்றியும் அடியே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வானத்தில் இரு துருவ நட்சத்திரங்கள் இருக்க முடியாது. ஆனால் வைணவம் என்னும் பரந்த வானத்தில் கூரத்தில் நீயும், ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜனும்
இரு துருவ நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாதப்பா. திருக்கட்சி நம்பிகளே, ராமானுஜரை துருவ நட்சத்திரம் என்று கூறினால் அது மிகையாகாதுதான். ஆனால் அடியேனையும் அவருக்கு ஈடாக நினைப்பது நிச்சயம் மிகையானதுதான். அவரின் விஷய ஞானமும் ஒவ்வொன்றையும் வேறு கோணத்தில் ஆராய்ந்து பார்க்கும் தன்மையும் அறிவு கூர்மையும் அவரை துருவ நட்சத்திரமாக உயர்த்தி இருக்கிறது. அடியேன் இன்னும் பூமியில்தான் இருக்கின்றேன். அப்படி இருப்பதையே அடியேன் விரும்புகின்றேன். ராமானுஜருக்கு ஒரு அடியவனாக இருந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இந்த அடியேனின் விருப்பம். கூரம் என்றாலே அன்னதானம் என்று இன்று ஊரே போற்றும் அளவிற்கு நீயும் உன் பெற்றோரும் நற்பண்பில் சிறந்து விளங்குகிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் வளமும் பரோபகார சிந்தனையும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுளம் கொள்ளட்டும். பகவானுக்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தங்களைப் போன்றவர்களுக்கு அடியேன் பிரத்யேகமாக ஏதேனும் செய்ய எண்ணியிருக்கிறேன். இது பற்றி தங்கள் திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். மிக உன்னதமான சிந்தனை இது. ஆயினும் இதனால் பயன் பெறுவோர் மிகச் சிலரே இருப்பர். பலரும், ஏன் மக்கள் அனைவருமே பயன்பெறும் வகையில் நீ ஏதாவது செய்ய வேண்டும். ராமானுஜனும் நீயும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்த முயல வேண்டும். வருங்காலத்தில் துன்பம் என்பது வெறும் சொல்லாக மட்டுமே உலவ வேண்டும். அதன் கடுகளவு தாக்குதல் கூட மக்களிடம் இருக்கக்கூடாது. சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும். இறைபக்தியும் மறைபொருளும் ஒரு சாராருக்கே என்ற நிலை மாற வேண்டும். நம்பிகளே, இதே எண்ணங்கள் தான் ராமானுஜரின் மனதிலும் குடிக்கொண்டுள்ளன என்பதை சமீபத்தில் அவருடன் அளவலாவிய போது அறிந்தேன். ராமானுஜன் சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணமானவன். உன்னை போன்றவர்கள் அவனோடு இணைந்தால் சாதனைகள் நிச்சயம். பகவானின் மீது தீவிர பற்று கொண்டிருக்கும் அவன் இந்த சமுதாயத்தின் மீதும் தீவிரமாக அக்கறை செலுத்துகிறான். இறைவனின் பெயரை சொல்லி மனிதர்களிடையே பாகுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தும் மனிதர்களை அவன் மாற்ற நினைக்கிறான். நிச்சயம் அதில் ஒரு நாள் அவன் வெற்றியும் பெறுவான். அந்த வெற்றியில் உன் பங்கும் இருக்க வேண்டும். அவனுக்கு உற்ற நண்பனாக, உறுதுணையாக, உந்துதலாக இருந்து உலகத்தை உய்விக்கும் பணியில் அவனோடு நீயும் இணைந்து கொள்வாயேயானால் ராமானுஜன் என்ற நாமத்தோடு கூரேசன் என்ற நாமத்தையும் இந்த உலகம் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும். நிச்சயம் தங்களின் எண்ணப்படியே நடப்பேன் நம்பிகளே. ஆனால் அதற்கு தங்களை போன்ற தூய்மையான வைணவர்களின் ஆசிர்வாதம் இந்த அடியவனுக்கு வேண்டும். தயவு செய்து என்னை ஆசிர்வதியுங்கள். இந்த காஞ்சி வரதனின் பூரண அனுகிரகம் உனக்கு என்றும் கிட்டட்டும். வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். என்ன சுவாமி இது? முன்கூட்டியே நான் வரப்போவதாக இருக்கிறேன் என்று ஒரு தகவல் சொல்லி இருக்க கூடாதா? அடியேன் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. அப்படி ஒன்றும் அதற்கு அவசியம் இல்லையே. நானும் எல்லோரையும் போல வந்து பெருமாளை சேவித்து விட்டு போகிறேன். சரிதான். மற்றவர்களும் நீங்களும் ஒன்றா? நீங்கள் பிரத்யேகமான ஒரு நபர் இல்லையா? கூரம் முழுவதுமே உங்கள் கையில் தானே? இல்லை பட்டரே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். யார் கையிலும் எதுவும் இல்லை. பகவானின் கையில்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. நாம் எல்லோரும் அவனின் கைப்பாவைகள். உண்மைதான் சுவாமி. ஆனால் இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? உங்களைப் போன்று லட்சத்தில் ஒருவர்தான் பகவானே அனைத்து காரணங்களுக்கும் காரணம் என்று நினைக்கின்றனர். சரி, இன்று வெள்ளிக்கிழமை ஆயிற்றே. பெருமாளுக்கு அலங்காரம் எல்லாம் பலமாக இருக்குமே. ஆஹா, அருமையான அலங்காரம். அதைத்தான் சொன்னேன். நீங்கள் வருவதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தால் ஏதாவது பிரத்யேகமாக பிரசாதம் தயார் செய்திருப்பேன். இல்லை பட்டரே, பகவானுக்காக பிரசாதம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு மனிதனுக்காக அது இருக்கக்கூடாது. பெருமாளின் கருணா கடாட்சம் நம்மீது பட வேண்டும் என்றுதான் கோயிலுக்கு வருகிறோம். அவனின் பிரசாதம் என்று சிறு துளசியை கொடுத்தாலும் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்பவன் தான் உண்மையான பக்தன். வாஸ்தவம். சரி, எங்கே அன்னதான பிரபுவை காணோம்? யாரை கேட்கிறீர்கள்? வேறு யாரை கேட்கப் போகிறேன்? உங்கள் திருக்குமாரர் கூரேசரை தான் கேட்கிறேன். பல காத தூரத்திற்கு அன்னதான பிரபு என்று அவர் புகழ் பரவி இருக்கிறதே.
அது பெருமாளின் அனுக்கிரகம். இந்த அன்னதானம் என்பது குரேசன் புத்தியில் உதித்த சத்விஷயம். நான் என் ஜமீனில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் விளைச்சலில் இருந்து ஒரு பங்கை தானமாக கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் குரேசன் தான் அனைவரும் பயன்படும் வகையில் அன்னதானத்தை தொடங்கினான். அதன் மூலம் என்னை விட ஒரு நிலை உயர்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களின் உதார குணத்தை அவர் அப்படியே கொண்டிருப்பது நீங்கள் செய்த பெரும் பேறு. பெற்றோர் சேர்த்து வைத்த செல்வத்தை கிட்ட காரியங்களில் சீரழிக்கும் எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ஆமா, அப்படிப்பட்ட ஒருவனாக இல்லாமல் முத்தான ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றிருப்பது பெருமாளின் அனுகிரகம்தான். நிச்சயமாக. சரி, கூரேசர் இங்கு வருவார் இல்லையோ? நிச்சயம் வருவான். அன்னதானம் நடக்கும் போது நாங்கள் யாராவது அங்கு இருக்க வேண்டும் என்பதில் அவன் தீவிரமாக இருக்கிறான். பணியாளர்களிடம் அதை ஒப்படைத்து விட்டு வர அவன் மனம் ஒப்புவதில்லை. ஆமாம், அதுவும் நல்லதுதான். பணியாளர்களை முழுக்க முழுக்க நம்பிவிட முடியாதே. பகவான் பலதரப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மனிதர்களை படைக்கிறான். அவரவரின் கர்ம வினைக்கேற்ப ஒருவனுக்கு பேராசையையும், ஒருவனுக்கு மன்மோகத்தையும், ஒருவனுக்கு பிறர் பொருள் கவரும் கள்ள புத்தியையும் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் எங்கள் பணியாளர்களில் இருந்துவிட்டால் அதனால் அன்னதானம் பெறும் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுவார்களே. அதற்காக வேணும் அங்கே ஒருவர் இருக்க வேண்டியதாகி விடுகிறது அல்லவா? ஆமாம் ஆமாம். சரி, வாருங்கள், வரதனை சேவிக்கலாம். இல்லை இல்லை, குரேசன் வர வேண்டும். அன்னதானத்தை தொடங்கி வைத்துவிட்டு பரம பாகவதர் ஒருவருக்கு பிரசாதத்தை தந்த பிறகே அவன் அங்கிருந்து கிளம்புவான். அதற்கு பிறகே பெருமாளை தரிசிப்பான். அது அவன் பழக்கம். அப்படி பாகவதர் கைங்கரியம் செய்யும் அவன் இல்லாமல் நாங்கள் பெருமாளை சேவிக்கப் போவது கிடையாது. இது எங்கள் பழக்கம். அதோ உங்கள் திருக்குமாரர் வருகிறார். வணக்கம். வாரும் குரேசரே, தங்களை பற்றித்தான் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம். எந்தெந்த ஊரிலிருந்து வருபவர்கள் எல்லாம் கூரத்தில் தாங்கள் செய்யும் அன்னதானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்யும் சத்விஷயத்தின் புகழ் எவ்வளவு தூரம் பரவியிருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்களேன். அப்படியா? அது அடியேன் பாக்கியம். எப்பேற்பட்ட சிரேஷ்டமான குடும்பம். உங்கள் தந்தையோ கூரத்தில் ஆதிகேசவன் கோயிலுக்கு பொருளுதவி செய்கிறார். அவ்வப்போது இங்கே காஞ்சிக்கு வந்து வரதனுக்கு ஏதேதோ செய்கிறார். சுவாமி, நீங்கள் சொன்னதும் தான் ஞாபகம் வருகிறது. என்ன கணக்கு பிள்ளை, கோயில் அதிகாரியை பார்த்து பேசிவிட்டீர்களா? பேசிவிட்டேனே சமான். எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதல்லவா? ஆயிற்று. நாளையே பணியை தொடங்கி விடுவார்கள். ஆமாம் அப்பா, நானும் கணக்கு பிள்ளையும் சென்று படிகள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், பக்தர்கள் அந்த படிகளில் ஏறி இறங்கும் போது வழுக்காமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அடியேனால் ஆவலை அடக்க முடியவில்லை. படிகள், கோவில் அதிகாரி என்றெல்லாம் நீங்கள் பேசுவதால் நம் கோவிலில் ஏதோ நீங்கள் செய்ய போவதாக தோன்றுகிறது. ஆமாம் பட்டரே, காஞ்சி தேவராஜனை சேவிக்க வரும் பக்தர்கள் 20-25 படிகள் ஏறித்தானே சன்னதிக்கு போகிறார்கள். மலையேறுவதும் படியேறுவதும் பக்தியோடு ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அல்லவா? அதனால்தான் அப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று அடியேன் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பது முற்றிலும் சரியே. ஆனால் அந்த படிகள் சில இடங்களில் துருத்திக் கொண்டும் கூர்மையாகவும் சற்றே ஏற்ற இறக்கமாகவும் இருப்பதை பற்றி தந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால்தான் சிறியதாக ஒரு யோசனை தோன்றியது. அந்த படிகள் அத்தனைக்கும் தங்க முலாம் பூசிய தகடுகள் வேய்ந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதை செயல்படுத்தத்தான் அதிகாரியிடம் பேசி அவரிடம் அனுமதி வாங்கினோம். படிகளுக்கு தங்கமுலாம் பூசிய தகடுகளா? அற்புதமாக இருக்கும். அருமையான யோசனைதான். நான் கூட படிகளை பார்க்கையில் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கிறதே, இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று நினைத்துக் கொள்வேன். ஆனால் கல் தச்சர்களை கொண்டே அதை சரி செய்திருக்கலாமே. அது உச்சிதமில்லை பட்டரே. முன்னோர்கள் செய்த எதையும் உடைக்கவோ சிதைக்கவோ நமக்கு உரிமை இல்லை. அப்படி செய்தால் அது அவர்களை அவமதிப்பது போலாகும். அவர்கள் விட்டு போனதை
மேலும் அழகுபடுத்தலாமே ஒழிய சிதைப்பது கூடாது என்பதுதான் என் எண்ணம். அதனால்தான் இப்படி செய்யலாம் என்று கூரேசன் யோசனை சொன்னவுடன் நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டோம். அருமை அருமை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை தாங்கள் காதும் காதும் வைத்தால் போல் செய்கிறீர்கள் பாருங்கள். உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குரேசா, அன்னதானம் சரியாக நடந்து முடிந்ததா? அனைவரும் திருப்தியாக அமுது செய்தார்களா? எல்லாம் சரியாக நடந்தது. அனைவரின் முகத்திலும் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிலவியதை நான் கண்ணார கண்டேன். நல்லதப்பா, சரி வா, உனக்காகத்தான் காத்திருந்தோம். காஞ்சி தேவராஜனை சேவித்து நாளை தொடங்கப் போகும் கோவில் பணியில் எந்த இடையூறும் வராமல் ஆசீர்வதிக்குமாறு மனமுருக வேண்டிக் கொள்வோம். பட்டரே, சுவாமி, போகலாமா? தாராளமாக வாருங்கள். வாருங்கள். வணங்குகிறேன். வாருங்கள் கருப்பண்ணரே, நலமாக இருக்கிறீர்களா? ஆஹா, இந்த கூரத்தில் வீற்றிருக்கும் நம் ஆதிகேசவன் கருணையால் மிகவும் நலமாக இருக்கின்றேன். தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? குறையொன்றும் இல்லை. நலமாக இருக்கின்றீர்களா அம்மா? நலமாக இருக்கிறேன். என்ன கூரேசரே, சௌக்கியம்தானே? சௌக்கியம். இப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தந்தையார் நலம் என்றால் நாங்கள் அனைவரும் நலம்தான். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் நலமாக இருக்கின்றேன் என்று ஒருவர் சொல்லும் போது அது எனக்கு அலாதியான மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் தான் தனித்தனியே விசாரிக்கின்றேன். பரவாயில்லையே, மற்றவரின் நலத்தில் மகிழ்ச்சியை காண்கிறீர்களே, அது எவ்வளவு உயர்ந்த குணம். என்ன கருப்பண்ணரே, வெகு நாட்களாக உங்களை ஊரிலேயே காணவில்லை. எங்கேயாவது வெளியூர் பயணம் போயிருந்தீரோ? ஆமாம், வியாபாரம் தொடர்பாக மலையாள நாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தரமான மிளகு அங்குதானே கிடைக்கின்றது. அதனால் அங்கிருந்து மிளகை கொண்டு வர ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், கருப்பண்ணரின் பலசரக்கு கடை தரத்திற்கு பேர் போனதல்லவா? தங்களின் அன்னதானம் சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா? நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சில பருப்பு வகைகளை நம்மிடமிருந்து வாங்குவதை வெகுவாக குறைத்து விட்டீர்களே. முன்பிருந்த அளவை விட அன்னதானத்தை இப்போது குறைத்து விட்டீர்களோ? இல்லையே, சொல்லப்போனால் முன்பை விட அதிக அளவு அன்னதானம் இப்போதுதான் நடக்கிறது. அப்படியா? பெருமாளின் அனுகிரகம் நன்றாக நடக்கட்டும். ஆனால் என்னிடம் வாங்கும் பருப்பு வகைகளின் அளவு மட்டும் குறைந்து விட்டதுதான் ஏன் என்று தெரியவில்லை. வேறெங்காவது கொள்முதல் செய்கிறார்களோ என்னவோ? கோரேசா, இது பற்றி சற்று விசாரி. நம் கருப்பண்ணரிடமே எல்லாவற்றையும் கொள்முதல் செய்து கொள்ளச் சொல். சரி அப்பா. மிக்க நன்றி. பெருமாளை சேவித்தாயிற்றா? இல்லை, இனிதான் சேவிக்க வேண்டும். சரி, நான் புறப்படுகிறேன். நீங்கள் பெருமாளை சேவிக்க செல்லுங்கள். வருகிறேன். அப்பா, நீங்கள் இருவரும் செல்லுங்கள். நான் சற்று அன்னதானம் நடப்பதை மேற்பார்வை பார்த்துவிட்டு பிறகு வருகிறேன். சரி. ஐயா, கொஞ்சம் வெஞ்சனம் கூடுதலாக வையுங்கள் ஐயா. ஏன் வெஞ்சனம் இல்லாமல் இது உள்ளே இறங்காதோ? ஆமாம் ஐயா. என்னது ஆமாமா? மாட்டை தானமாக கொடுத்தால் பாலை கறக்க கூட ஒரு ஆளை கேட்பீர்கள் போல் இருக்கிறதே. போ, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஐயா, கோபிக்காதீர்கள் ஐயா. சில நாட்களாக நீங்கள் கொடுப்பது வாயில் வைக்க முடியாமல் போய்விட்டது ஐயா. பசித்தவன் ருசியை எதிர்பார்க்க கூடாது. கிடைத்ததை சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். போ, அடுத்த ஆள் நிற்கிறார் பார், போ.
இதற்கு மேல் ஆட்கள் வரமாட்டார்கள், முடித்து விடுங்கள். சரி ஐயா. சரி, பிடி, எடுத்துக்கொண்டு போவோம். எடுத்துக்கொண்டு போவதா? இவ்வளவு மீதம் இருக்கிறதே. ஆமாம், அதற்கு என்ன செய்ய? ஆட்கள் வந்தால் தானே கொடுப்பதற்கு. இனி யாரும் வரமாட்டார்கள், நேரமாகிவிட்டது. எடுத்துக்கொண்டு போவோம். இவ்வளவு மீதம் இருக்கிறதே, எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வது? வெளியில் எடுத்துக்கொண்டு போய் கொட்டுவோம். ஆடு மாடு என்று ஏதாவது சாப்பிடட்டும். ஒரு கைப்பிடி. நில்லுங்கள். ஏன் அன்னம் இவ்வளவு மிகுந்திருக்கிறது? அன்னதானம் பெற்றுக்கொள்ள ஆட்கள் வருவது சில நாட்களாக குறைந்து விட்டது. அப்படி வருபவர்களும் விரும்பி சாப்பிடுவதில்லை. முகம் சுழித்தபடி வேண்டா வெறுப்பாக சாப்பிடுகிறார்கள். நானும் பார்த்தேன். சரி, இதை முன்னமே என்னிடம் ஏன் சொல்லவில்லை? நிலைமை சரியாகிவிடும் என்று நினைத்தோம். இதில் கொஞ்சம் அன்னம் வை. வேண்டாம் எஜமா, நீங்கள் எதற்கு இதை சாப்பிட வேண்டும்? தங்கள் இல்லத்தில் அருமையான சாப்பாடு காத்திருக்கும். இது வேண்டாமே. வை. என்ன இது? வேகாத பருப்பு, முற்றின காய்கறிகள். நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே எஜமா. ஏன் இதை வேண்டாம் என்று மக்கள் ஒதுக்கி போகிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தானமாக கொடுக்கிறோம் என்பதால் தரமானதை கொடுக்க வேண்டாம் என்ற அர்த்தமா? ஏனப்பா, அங்கு சமையல் கூடத்தில் சமையல்காரனை மாற்றிவிட்டார்களா என்ன? இல்லை எஜமா, அதே பழைய சமையல்காரர் தான் இன்றும் பணியில் இருக்கிறார். அவர்தான் அன்னதான பிரசாதத்தை சமைக்கிறார். மாயாண்டி, ஐயா, அரிசி எவ்வளவு விட்டிருக்கிறாய்? அரிசி ஒரு மரக்கால் இட்டிருக்கிறேன். போதுமல்லவா? போதும் போதும். சரி, தூரம் பருப்பு வந்து விட்டதா? இல்லை, இப்போது வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போனார் கணக்கு பிள்ளை. அதையெல்லாம் நம்ப முடியாது. சரி, நம்மிடம் எவ்வளவு தூரம் பருப்பு இருக்கிறது? ஒரு உழக்கு தேர்ந்தால் அதிகம். உழக்கா? தூரம் பருப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதே. சரி, அதற்காக வரும் பக்தர்களை பட்டினியுடன் நான் திருப்பி அனுப்ப முடியும்? வேண்டாம். நீ என்ன செய்கிறாய்? உனக்கு தூரம் பருப்பு எடுத்துக்கொண்டு அத்துடன் பைத்தம்பருப்பு ஒருபடி எடுத்து வா. எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்து தருகிறேன். சரிங்க ஐயா. சரி, சமையலுக்கு ஆக வேண்டிய காய்கறி எல்லாம் நறுக்கியாகி விட்டதா? ஆகிவிட்டது சுவாமி. எங்கே? அங்க இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னதானத்துக்கு வரும் பக்தர்களை வெகு நேரம் காக்க வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா? போ, சீக்கிரமாக ஆகட்டும். சரிங்க சாமி. கண்ணாயிரம். வணக்கம் எஜமா. வணக்கம். வணக்கம். என்ன சமையல் வேலையை இப்போதுதான் துவங்கி இருக்கிறீர்களா? இல்ல எஜமா, வெகு நாளைக்கு முன்னாலே துவங்கி விட்டோம். இன்னும் 2 நாளிகளில் அன்னதானத்திற்கு தேவையான அனைத்தும் தயாராகிவிடும். நீங்கள் எதற்கு எஜமா இந்த வெப்பம் மிகுந்த சமையல் கூடத்திற்கு வர வேண்டும்? என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் நான் ஓடோடி வந்திருப்பேனே. கூப்பிட்டு அனுப்பி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை இது. நானாகவே நேரில் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். சொல்ல போனால் நீங்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள் எஜமா? கொஞ்ச நாட்களாக அன்னதானத்திற்கு வரும் மக்கள் கூட்டம் குறைந்து போயிருக்கிறது. பாதி பிரசாதம் மிகுந்து போய் வெளியில் கொட்டப்படுகிறது. தெரியுமா உனக்கு? பிரசாதத்தை வாங்கியவர்கள் கூட வாயில் வைக்க முடியவில்லை என்று ஓரமாக வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். உங்கள் மீதெல்லாம் நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். நீங்கள் செய்வது ஊதியம் வாங்கிக் கொண்டு செய்யப்படும் கடமை அல்ல. இது பகவத் கைங்கரியம். ஊதியத்திற்கு மேல் நீங்கள் கேட்காமலேயே பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. மக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படுவதற்கு முன் இது பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்படுகிறது என்பது தெரியுமல்லவா உங்களுக்கு? மக்கள் வாயில் வைக்க முடியாததையா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்? இது எத்தகைய பாவம் தெரியுமா? ஏன் இப்படி தரம் குறைந்து போய்விட்டது? உங்கள் பணியில் உங்களுக்கு சிரத்தை குறைந்து போய்விட்டதா? இல்லை, ஊதியத்தில் நான் உங்களுக்கு குறை வைத்தேனா? அல்லது சமையலுக்கு கொடுக்கும் பொருட்களில்தான் நான் குறை வைத்தேனா? சொல்லுங்கள்.
இதில் எதுவுமே இல்லை எஜமா. பிறகு மக்கள் சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கும் போது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? பிரசாதம் மிகுந்து அதை தூர எறியும் போது என் கண்களில் ரத்தம் வருவது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்க வேண்டும் எஜமா. தங்கம் போன்ற மனம் கொண்ட தாங்கள் இப்படி வருந்துவது என்னை மிகவும் வருந்த செய்கிறது. என் பணியை தாங்கள் கூறியது போல் இறை பணியாக நினைத்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இதில் எல்லளவும் என் சிரத்தை குறையவில்லை. ஆனால் வாங்கிய பிரசாதத்தை மக்கள் ஓரமாக ஒதுக்கி வைத்ததை நான் இன்று நேரிலேயே பார்த்தேனே. நீங்கள் செய்யும் பொருட்செலவில் எந்த குறையும் இல்லை எஜமா. பொருட்களில்தான் தரம் குறைவு. தரத்தில் குறையா? ஆம். நான் நம்ப மாட்டேன். அன்னதானத்திற்காக கண்ணப்பரிடம் நாம் வாங்கும் ஒவ்வொன்றும் மிகவும் தரமானவை. சரி, அவரிடம் நாம் வாங்கும் பொருட்களின் அளவு மிகவும் குறைந்து விட்டதாக சொன்னாரே, அது ஏன்? நிச்சயம் குறைந்திருக்கும் எஜமா. அதுதான் ஏன்? இப்போது எல்லா பொருட்களும் கணக்கப்புள்ளையின் சொந்த நிலத்திலிருந்துதான் வருகிறது. காய்கறிகள் முற்றலாகவும் தானியங்கள் தரத்தில் குறைந்தவையாகவும் இருக்கின்றன. நான் பலமுறை சொல்லிவிட்டேன், உன் வேலை சமைப்பது, நீ அதை மட்டும் பாரு என்று என்னை அடக்கி விட்டார்கள் எஜமா. இன்று கூட தோரம்பருப்பு இல்லாததால் என் மனம் ஒப்பாமல் பயிற்றம்பருப்பை பயன்படுத்தலாம் என்று இருந்தேன். ஐயா, கொஞ்சம் வெஞ்சனம் கூடுதலாக வையுங்கள் ஐயா. ஏன் வெஞ்சனம் இல்லாமல் இது உள்ளே இறங்காதோ? ஆமாம் ஐயா. என்னது ஆமாமா? மாட்டை தானமாக கொடுத்தால் பாலை கறக்க கூட ஒரு ஆளை கேட்பீர்கள் போல் இருக்கிறதே. இது எவ்வளவு நாட்களாக நடக்கிறது? 1 மாத காலமாக நடக்கிறது எஜமான். நீங்கள் என்னிடம் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இதை பற்றி ஒரு வார்த்தை வெளியே விட்டால் என்னை வேலையிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று மிரட்டி வைத்திருக்கிறார் எஜமா. அப்படியா? கணக்கு பிள்ளை, எஜமான், அன்னதானத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பித்து விடலாம். எல்லாம் தயாராக இருக்கிறது. தாருங்கள். இந்தாருங்கள். அற்புதம், திவ்யமாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இங்கு யாரேனும் சிறு குழந்தைகள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அவர்களின் தாய்மார்கள் முதலில் வந்து பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை எஜமான், முன்பே கேட்டுவிட்டேன். நல்லது. ஐயா, தாங்கள்தான் கூரேசரா? இவர் தங்களை எசமான் என்று அழைத்ததால் கேட்கிறேன். ஆமாம், அடியேன் தான் கூரேசன். தாங்கள் நீடூழி வாழ வேண்டும் ஐயா. நான் வெகு தூரத்தில் இருக்கும் கனியூர் என்ற ஊரிலிருந்து வருகிறேன். தங்களின் அன்னதானத்தின் புகழ் ஊரெங்கும் பரவியிருக்கிறது. இவ்வளவு சிறு வயதில் எத்தனை உயர்ந்த சிந்தனை! ஐயா, இது எளியோருக்கு அளிக்கும் அன்னதானம் தானே என்று இதை தாங்களே முதலில் உண்டு ருசி பார்த்து விட்டு பிறகு அன்னதானத்தை தொடங்கச் சொல்வதைக் கண்டு எனக்கு வியப்பாக இருக்கிறது. இது சமீபத்தில் அடியேன் கற்றுக்கொண்ட பாடம். எதுவாகினும் இது போற்றத்தக்க குணம். இன்னொன்று, முதலில் குழந்தைகள் பசியாற வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் எவ்வளவு சிறப்பான ஒன்று. அது சில வருடங்களுக்கு முன்பு என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அற்புதமானவர் தங்கள் குருநாதர். அவர் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா? ராமானுஜர். ராமானுஜரா? அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. விரைவிலேயே ஊரும் நாடும் உலகமும் கண்டு வியக்கப் போகும் உயர்ந்தவர் அவர். அவரின் முதல் பார்வை என்னை ஊடுருவிய போதே அவரை என் குருநாதராக ஆசிரியத்து விட்டேன். நல்லதையா, தங்களின் இந்த சீரிய பணி மேன்மேலும் சிறக்க இறைவன் தங்களுக்கு வற்றாத செல்வத்தை அளிக்கட்டும். நன்றி ஐயா. இந்தாருங்கள், சென்று உணவு அருந்துங்கள்.
ராமானுஜரே, இது என்ன இனிமையான அதிர்ச்சி! சில நொடிகளுக்கு முன்புதான் தங்களை பற்றி அடியேன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படியா? பேசும் வாய்ப்பு இருந்ததால் தங்களை பற்றி பேசினேன். இல்லை என்றாலும் மனதில் சதா தங்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தங்களிடம் இருந்து ஏதேனும் அழைப்பு வராதா என்று கூட ஏங்கி இருக்கிறேன். நேரம் காலம் கூடி வரும்போது நிச்சயம் என்னிடமிருந்து அழைப்பு வரும். காத்திருக்கிறேன் ராமானுஜரே. இவர் யார்? பார்த்தாயா, மறந்தே விட்டேன். இவன் என் தம்பி கோவிந்தன். கணக்கு பிள்ளை, அன்னதானத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும். சரிங்க எஜமான், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாருங்கள் ராமானுஜரே. தங்களுக்கு இப்படி ஒரு தம்பி இருப்பதாக அடியனுக்கு இப்பொழுதுதான் தெரியும். கோவிந்தன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று நினைத்து விட்டாயோ? இல்லை, இவன் என் சித்தி பிள்ளை. இவன் பெற்றோர்கள் மதுரமங்கலத்தில் வசிக்கிறார்கள். நீ என்னை சந்தித்தே வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவன் ஊரில் மென்மேலும் வசதிகள் இருந்தும் என்னுடன் தான் இருப்பேன், படிப்பேன் என்று ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துவிட்டான். இப்போது என்னுடன் தான் இருக்கிறான். கொடுத்து வைத்த தம்பி. இப்படி ஒரு கொடுப்பினை அடியனுக்கு இல்லையே. போகட்டும். தாங்கள் வரப்போவதாக முன்கூட்டியே எனக்கு யார் மூலமாவது தகவல் சொல்லி அனுப்பியிருக்கலாமே. நான் தங்களுக்கு வண்டி அனுப்பியிருப்பேனே. உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, அது கூட பரவாயில்லை. கூரேசா என்று ஒரு குரல் கொடுத்திருந்தால் போதுமே, நான் ஓடோடி வந்திருப்பேனே. அதை விட்டுவிட்டு இங்கு வந்து தாங்கள் ஏன் வரிசையில் நின்றீர்கள்? நானும் வேற்றூரில் இருந்துதானே வந்திருக்கிறேன். இதையே அமுது செய்தால் போதும் என்றுதான் வரிசையில் நின்றேன். இல்லை இல்லை, நாம் சென்று நம்மகத்தில் அமுது செய்யலாம். புறப்படுங்கள். ஏன், இதையே உண்ணலாமே. ஏன் கோவிந்தா, இந்த அன்னதானத்தையே உண்ணலாமா அல்லது அவர் அகத்திற்கு சென்று அமுது உண்ணலாமா? இல்லை இல்லை, இதுவே போதும் அண்ணா. தங்கள் விருப்பமே என் விருப்பம். எனக்கென்று தனியாக விருப்பம் எதுவும் இல்லை. இல்லை கோவிந்தா, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் இருவரும் என் அகத்திற்கு வந்துதான் அமுது செய்ய வேண்டும். நீங்கள் இருவரும் என்னுடைய அதிதி அல்லவா? அதிதிக்கு எளியோர்கள் உண்ணும் அன்னதானத்தையா அளிப்பது? நானும் எளியோன் தானே. தாங்களா? ஆமாம், எளியோனுக்கெல்லாம் எளியோன். எளிமையை கடைபிடிப்பதால் வாழ்க்கையில் என்றும் திருப்தி நிலவும். வா, பிரசாதத்தை எடுத்துக் வாருங்கள். அற்புதம் கூரேசா. வாருங்கள். குரேசா, உன் நகம் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் சென்ற முறை வந்தபோது இதை பார்க்கவில்லை. அனைத்தும் ஆதிகேசவ பெருமாளின் கருணை. வாருங்கள். அண்ணா, இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? செல்வந்தர்கள் என்ற சொல்லுக்கே இலக்கணம் இவர்கள்தான். கூரேசன் அமுது செய்வது எதில் தெரியுமா? ஒரு தங்க வட்டிலில். அப்படியா? இந்த கூரத்தில் பாதி நிலம் இவர்களுடையதுதான். இருந்தும் மமதையோ அதிகாரப் போக்கோ சிறிது கூட இல்லை. பெரும் செல்வந்தர்கள் இவர்களைப் போன்ற நற்குணங்களுடன் இருப்பது அரிதிலும் அரிது. பண்ணையில் விளையும் பொருட்களை சிறிதளவே தங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதியை பண்ணை ஆட்களுக்கு பிரித்துக் கொடுத்து விடுவார்கள். இவர்கள் நினைத்தால் செல்வத்தை சேர்த்துக்கொண்டே போகலாம். இதை போன்ற மாளிகைகளை கட்டிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் கிஞ்சித்தும் விருப்பமில்லை. பரோபகார சிந்தனையும் பெருமாள் மீது ஆழ்ந்த பக்தியும் கொண்ட வைணவ சிரேஷ்டர்கள் இவர்கள். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா. ஒவ்வொரு செல்வந்தரும் இப்படியே இருந்து விட்டால் பக்திக்கும் குறைவிருக்காது, பஞ்சமும் இருக்காது. சரி, வா, உள்ளே போகலாம். சரி அண்ணா. தீர்த்தம் அருந்துங்கள்.
மிக்க நன்றி. வாராமானுஜா, எப்போது வந்தாய்? சற்று முன்தான் வந்தோம். இவன் கோவிந்தன், அடியேனின் அனுஜன், சித்திப்பிள்ளை. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நீ இங்கு குரத்திற்கு வந்து எவ்வளவு காலமாகிவிட்டது? கோயிலுக்கு போயிருந்தீர்களா? ஆதிகேசவனின் தரிசனமாயிற்றா? ஆயிற்று. உன் தந்தை சோமயாஜி நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவரை நான் மிகவும் கேட்டதாக சொல். சரி. பெருந்தேவி, இவர்கள் இருவருக்கும் அமுதுண்ண ஏற்பாடு செய். வேண்டாம் அம்மா, அமுது ஆயிற்று. என்ன சொல்கிறீர்கள்? இவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது அப்பா. நம் அன்னதானத்தை வரிசையில் நின்று வாங்கி அமுது செய்கிறார். இந்தாருங்கள். மிக்க நன்றி. வாராமானுஜா, எப்போது வந்தாய்? சற்று முன்தான் வந்தோம். இவன் கோவிந்தன், அடியேனின் அனுஜன், சித்திப்பிள்ளை. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நீ இங்கு குரத்திற்கு வந்து எவ்வளவு காலமாகிவிட்டது? கோயிலுக்கு போயிருந்தீர்களா? ஆதிகேசவனின் தரிசனமாயிற்றா? ஆயிற்று. உன் தந்தை சோமயாஜி நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவரை நான் மிகவும் கேட்டதாக சொல். சரி. பெருந்தேவி, இவர்கள் இருவருக்கும் அமுதுண்ண ஏற்பாடு செய். வேண்டாம் அம்மா, அமுது ஆயிற்று. என்ன சொல்கிறீர்கள்? இவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது அப்பா. நம் அன்னதானத்தை வரிசையில் நின்று வாங்கி அமுது செய்கிறார். வேண்டாம், அகத்திற்கு வாருங்கள், அங்கே அமுது செய்யலாம். இது எளியோர்களுக்கு கொடுக்கும் பிரசாதம் என்றால் நான் எளியோனுக்கெல்லாம் எளியோன் என்கிறார். கோவிந்தனும் அண்ணனின் அடியொற்றி நடப்பவர் அப்பா. அண்ணனின் வார்த்தையை மீறி ஒரு காரியமும் செய்ய விரும்புவதில்லை. ஆனாலும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இவ்வளவு தூரம் கோரேசனை சந்திக்க வந்துவிட்டு நம்மகத்தில் நீங்கள் அமுது செய்யவில்லையே என்று எனக்கு சிறிது வருத்தம்தான். பரவாயில்லை. இன்னும் எத்தனையோ முறை நான் கோரேசனை பார்க்க இங்கு வரப்போகிறேன். அப்போது உண்டால் போயிற்று. சரி. கோரேசா, அவர்கள் போகும்போது ஊருக்கு நடந்து செல்ல வேண்டாம். நம் வண்டியில் அவர்களை அனுப்பிவை. ஊர் எல்லை வரை நீயும் கூட சென்று அவர்களை வழி அனுப்ப வேண்டும். அதுதான் முறை. ஆகட்டும் அம்மா. ராமானுஜா, நான் ஒன்று கேள்விப்பட்டேனே. உங்கள் ஊர் குடிசை பகுதியில் ஏதோ தமிழ் பாசுரங்களை அங்கே உள்ள மக்களுக்கு போதிப்பதாக அறிந்தேனே. அப்படியா? இது பற்றி தாங்கள் என்னிடம் கூறவே இல்லையே. அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை, அவ்வளவுதான். என்ன ராமானுஜா, அதற்கு மாணாக்கர்கள் வருகிறார்களா? வருகிறார்கள். பாசுரங்களை கற்றுக்கொள்வதிலும் அதன் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதிலும் நிரம்ப ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இருக்காதோ என்று நாம் தான் எத்தனை காலம் ஒதுங்கி இருந்தோமோ என்று தோன்றுகிறது. இருக்கலாம். யாராவது முயற்சி எடுத்து பார்த்தால்தானே தெரியும். உன் முயற்சி பலனளித்திருக்கிறது. என்ன கோவிந்தா, நீயும் அண்ணனுடன் வகுப்பிற்கு போவாயா? தவறாமல் போவேன். சில நேரங்களில் என்னை பாசுரம் போதிக்க சொல்லிவிட்டு அதை கவனித்துக் கொண்டிருப்பார். இந்த முறை மார்கழி மாதம் விடியற்காலை ஆண்டாளின் திருப்பாவையை குடிசை பகுதியில் அப்பகுதி மாணவர்களுடன் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வதாக இருக்கிறோம். நல்ல யோசனை. கோரேசா, நாம் நம் தமிழ் மறையான இப்பாசுரங்களை இங்கே கூரத்திலும் கற்றுக் கொடுத்தால் என்ன? கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதற்கு தங்களை போன்ற நல்ல ஆசான்கள் இங்கு இல்லையே. அது பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இந்த தமிழ் பாசுரங்களையும் அதன் மகத்துவத்தையும் மக்களை அறிய வைக்க வேண்டியதே என் தலையாய பணியாக நினைக்கிறேன். இதற்காக மாதத்திற்கு இருமுறை நானோ கோவிந்தனோ அல்லது இருவருமோ இங்கு வர தயாராக இருக்கின்றோம். உனக்கும் தமிழ் பாசுரத்தை பாடமாக எடுக்கும் நுணுக்கத்தை கற்றுத் தருகிறேன். பிறகு யாருடைய துணையும் இல்லாமல் நீயே பாசுர வகுப்பை எடுக்கலாம். ஆஹா, இந்த சிறு வயதிலேயே இது எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு! குரேசா, ராமானுஜனை நீ நண்பனாக பெற்றது நீ பெற்ற பெரும் பாக்கியம். ராமானுஜனை நீ உறுதியாக பற்றிக்கொள். அவனிடமிருந்து நற்பண்புகளையும் சத் விஷயங்களையும் இன்னும் நன்றாக கற்றுக்கொள். அவன் சொன்னது போல் இங்கும் பாசுர வகுப்பு துவங்க ஆவண செய். நிச்சயம் செய்கிறேன் அப்பா. ராமானுஜா, கோவிந்தா, நீங்கள் எங்கள் அகத்திற்கு வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. கூரத்தில் பாசுர வகுப்பு நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். பாசுர வகுப்புக்காக இல்லை என்றாலும் அவ்வப்போது இங்கு வந்து செல்லுங்கள்.
நிச்சயம் வருகிறேன் சுவாமி. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். இப்போது உடனே புறப்பட வேண்டாம். சற்று வெயில் தாழ்ந்த பின் புறப்படலாம். சரி. குரேசா, நான் சொன்னது நினைவில் இருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது அம்மா. அவர்களை வண்டியிலேயே அனுப்பி வைக்கிறேன். நீ கவலைப்படாதே பெருந்தேவி, அவையெல்லாம் கூரேசன் செவ்வனவே செய்வான். நீ வா. சரி, வாருங்கள். நாம் அடியனின் அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்துக் கொள்வோம். அப்படியே சில ஸ்லோகங்களுக்கு அடியனுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த விளக்கத்தையும் தாங்கள் எனக்கு சொல்லி அருள வேண்டும். நிச்சயம் கூறுகிறேன். வாருங்கள். வேத விற்பன்னர் யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க. பதக வித்தகர் யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க. மகாஞானி யாதவ பிரகாசர் வாழ்க வாழ்க. வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். எனது அவைக்கு வந்து எழுந்தருளி அவையை சிறப்பிக்க வேண்டும். மன்னவா, இந்த யாதவ பிரகாசன் எவரையும் தேடி எங்கும் போனதில்லை. பல்லவ நாட்டின் மாமன்னர் அழைத்தார் என்பதால் தான் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்தோம். தாங்கள் இங்கு வந்தது எங்கள் பாக்கியம். அமருங்கள் சுவாமி. மன்னவா, அரசவையில் மன்னர் அமர்ந்த பிறகே மற்றவர்கள் அமர வேண்டும் என்ற மரபை நான் அறியாதவன் அல்ல. தாங்கள் சென்று தமக்குரிய ஆசனத்தில் அமருங்கள். பின்னர் யாமும் அமர்கிறோம். நல்லது சுவாமி. அனைவரும் அமருங்கள். அவையோர்களே, நமது காஞ்சியம்பதி பல திருக்கோயில்களும் பல்வேறு சமய மடங்களும் நிறைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆயினும் நாம் அனைத்திற்கும் பொதுவாக சமய சமரச நோக்கோடு ஒவ்வொன்றிற்கும் அவரவர்கள் தேவைக்கேற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அவற்றுள் சில மடங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அவற்றினுள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவது இன்று நம்மிடையே எழுந்தருளி இருக்கும் யாதவ பிரகாசர் சுவாமிகள் மடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மடத்தில் உள்ள பாடசாலையில் பல அரிய விஷயங்கள் புதிய முறையில் கற்பிக்கப்படுகின்றன என்று அறிந்து நான் வியந்து போனேன். அதனால்தான் அவரை தரிசித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவரது அறிவுரையை கேட்க வேண்டும் என்று விரும்பி அழைப்பு விடுத்தேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் இந்த அவைக்கு எழுந்தருளியதால் அவையே புனிதமடைந்தது. சுவாமி, தாங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அருள வேண்டும். அவையோர்களே, நமது மாமன்னர் எந்த அளவிற்கு நாட்டில் நடப்பவைகளையெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். மன்னரே சொன்னது போல் பல சமயங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த காஞ்சியில் எமது சம்பிரதாயத்தை மதித்து எம்மை அழைத்திருப்பது ஏன்? நந்திக் கொடியை ஏந்தியவர் அல்லவா நமது மாமன்னர். அதனால்தான் எம்மிடம் ஈடுபாடு கொண்டு எம்மை அழைத்திருக்கிறார். மன்னவா, தாங்கள் எமக்கு அழைப்பு விடுத்த போதே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன். இப்போது தாங்களும் அதை பற்றி அவையிலேயே எடுத்துரைத்தீர்கள். அது என்ன விஷயம் என்று சொன்னால் நாம் மேற்கொண்டு அதை பற்றி விரிவாக பேசலாம். சுவாமிகளே, தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என பெருமை கொண்டது நமது பல்லவ சாம்ராஜ்யம். பூவேஷு ஜாதி, புருஷேஷ விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரேஷு காஞ்சி என்று பாராட்டப்பட்டது நமது தலைநகரான காஞ்சியம்பதி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கலைவளம் மிகுந்த இந்த நாட்டில் இன்று மழை வளம் இல்லாமல் போய்விட்டது. வெளுத்திருக்கும் வானம் கருத்த மேகங்களை காணாமலே போய்விடுமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. பயிர்களே இல்லாமல் நிலமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து விட்டது. நாடெங்கும் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் மக்கள் பசி பசி என்று பஞ்சத்தால் நெஞ்சம் வெதும்பி தவிக்கும் நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். அத்தகைய அச்சம் தங்களுக்கு தேவையில்லை மன்னவா. இப்போது தங்களுக்கு என்ன வேண்டும்? தொண்டை மண்டலம் எங்கும் பரவி இருக்கும் வறட்சி மாற வேண்டும். அதற்கு மழை வர வேண்டும். வேறென்ன வேண்டும்? இதற்காகவா இப்படி கலங்கி போனீர்கள்? என்னை தாங்கள் முன்னமே அழைத்து இதை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழியும்படி செய்திருப்பேனே.
சிற்றரசரே, என்ன இவர் இப்படி கூறுகிறார்? ஏதோ மழை இவர் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருப்பது போல் சொல்கிறாரே. பிரதானியாரே, வந்தது முதலே இவருடைய வார்த்தைகளில் அகந்தி மிஞ்சி நிற்கிறது. மன்னர் இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. யாராலோ எப்படியோ நல்லது நடந்தால் சரி என்று நினைக்கிறார். மன்னவா, தங்கள் அவையில் உள்ளவர்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் பேசுவது போல் தெரிகிறது. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அது சாத்தியம்தானா என்று தங்களுக்குள் விவாதித்துக் கொள்கிறார்கள் இல்லையா? ஆம் மன்னவா. சுவாமிகளே, இவர் நமது பிரதானியார். இவர் நம் தளபதி. மற்றவர்கள் எல்லாம் நமது பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்கள், நிர்வாகிகள். அவரவர் பகுதியில் நிலவும் வறட்சியை பற்றி சொல்லி அதற்கு ஏதேனும் நிவாரணம் கேட்டு வந்திருக்கிறார்கள். தாங்கள் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழிய செய்ய முடியும் என்று சொன்னதை கேட்டு வியந்து போய்விட்டார்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்பதை தாங்கள் தான் விளக்கி அருள வேண்டும். மன்னவா, இங்கு யாம் வந்தபோது இவர்கள் என்னை வேத விற்பன்னர் என்று குறிப்பிட்டார்கள். அது உண்மைதான். நான் வேத விற்பன்னர் தான். அந்த வேதங்கள் 4 என்பதும் அவற்றில் ஒன்று யஜுர்வேதம் என்பதும் தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும் சுவாமிகளே. அந்த வேதத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று தங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சுவாமிகளே. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். உண்மையாக சொல்கிறீர்கள்? இதற்கு கூட ஒரு யாகம் இருக்கிறதா? அதன் பலனாக மழை பொழியுமா? தாங்கள் சொல்வது நடக்குமா? சுவாமிகளே, தங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. அத்தகைய அற்புதமான யாகத்தை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த யாதவ பிரகாசன். இங்கே நான் இருக்கும் போது வேறு யார் வந்து யாகம் செய்ய வேண்டும் மன்னவா? நான் யாகம் செய்து ஆணையிட்டால் சமுத்திரராஜன் தன்னிடமுள்ள நீரை எல்லாம் எடுத்துச் செல் என்று வானில் இருக்கும் மேகங்களை அனுப்பி வைப்பான். அந்த மேகங்களுக்கு தலைவனான இந்திரன் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தொண்டை மண்டலமெங்கும் நிரப்பி வைப்பான். மழைக்கு அதிபதியான வருணன் விரிந்து கிடக்கும் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழிய வைப்பான். நான் வாவென்று கூப்பிட்டால் மழை கொட்டும். ஆஹா சுவாமிகளே, இப்பொழுதே அந்த வாடை காற்றை சுவாசிப்பதைப் போல் தோன்றுகிறது. மழையின் குளுமை தேகத்தை சிலிர்க்கச் செய்வது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. அந்த யாகத்தை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தயை செய்து கூறுங்கள். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் உடனே ஏற்பாடு செய்து தருகிறேன். சற்று பொறுங்கள் மன்னவா. அந்த யாகத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் எனது நிபந்தனை ஒன்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமிகளே, எனக்கு நாடுதான் முக்கியம். நாட்டில் வாழும் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது லட்சியம். அதற்காக தாங்கள் சொல்லும் நிபந்தனை எதுவாயினும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், என்ன நிபந்தனை? காஞ்சியம்பதியில் உள்ள எல்லா கோவில்களும் எனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அங்கங்கு நடப்பவை அனைத்தும் எனது நேரடி பார்வையில் நடக்க வேண்டும். கோயில் சம்பந்தமாக நான் எந்த முடிவு எடுத்தாலும் தாங்கள் அதில் தலையிடக்கூடாது.
என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? இவ்வளவுதானே? அவ்வாறே ஆகட்டும். கோயில்கள் சம்பந்தமான எல்லா அதிகாரங்களையும் இப்பொழுதே தங்களுக்கு வழங்குகிறேன். சுவாமிகளே, தாங்கள் எந்த கோயிலில் எதை செய்தாலும் நான் அதில் குறுக்கிட மாட்டேன் என்று வாக்களிக்கிறேன். இது போதும் மன்னவா, இது போதும். யாகம் நடத்துவதற்கான பணிகளை இப்போதே தொடங்கி விடுகிறேன். சுவாமிகளே, அந்த யாகத்தை எந்த கோயிலில் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா? தங்களோடு உரையாடும் போதே அதற்குரிய கோவிலை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது எந்த கோயில் என்பதை என்னிடம் சொல்லலாம் அல்லவா? தாங்கள் தானே உடனிருந்து நடத்தி வைக்கப் போகிறவர். தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமா? அத்திகிரி வரதர் கோவில்தான் நமது யாகத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கும் கோயில். ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் அந்த கோயிலை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு மன்னவா. பிரம்மதேவர் யாகம் செய்து அத்திமரத்தில் வரதனை எழுந்தருளச் செய்த இடம் அதுதான். அதுதான் பின்னர் அத்திகிரி என்று அழைக்கப்பட்டது. அந்த வரதர் 40 ஆண்டுகள் நீரில் மூழ்கி இருக்க அதன் பின்னர் அவரை கொண்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. பிரம்மாவே யாகம் செய்த இடமானதால் அந்த அத்திகிரிதான் நமது யாகத்திற்கும் பொருத்தமான இடம் என்று தீர்மானித்தேன். தங்கள் விருப்பம் அதுவானால் அவ்விதமே செய்யுங்கள். மன்னவா, அந்த கோயிலில் யாகப் பணிகளை தொடங்கிய பிறகு நான் சில விஷயங்களுக்கு தடை போட நேரிடும். தாங்கள் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஒரு வாக்குறுதி தந்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மீற மாட்டேன். நல்லது. கோயில்களின் பராமரிப்புகளை நானே மேற்கொள்ளப் போவதால் அவற்றுக்கும் யாகப் பணிகளுக்கும் நிறைய பொருட்செலவாகும். அதனால் எனது அரண்மனையில் உள்ள கருவறை பெட்டகத்தையே திறந்து வைக்கச் சொல்கிறேன். எவ்வளவு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரதானியாரே, தாங்களே உடனிருந்து சுவாமிகள் கேட்பதை செய்து கொடுங்கள். ஆகட்டும் மன்னவா. நம்மை நாடி வந்திருக்கும் சிற்றரசர்களுக்கும் அவர்கள் கேட்கும் உதவியை அவரவரின் தேவைக்கேற்ப செய்து கொடுங்கள். ஆணை மன்னவா. சுவாமிகளே, இது போன்ற வறட்சி நிவாரணங்கள் வழங்கும் நிலை ஏற்படாமல் மழை பொழிந்து நாடு செழிக்க தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். நான் கேட்டதை நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள். அதனால் நீங்கள் கேட்டதை நான் நிச்சயம் செய்து காட்டுவேன். எல்லா ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்துவிட்டு யாகம் தொடங்குவதற்குரிய நல்ல நாளை குறித்தனுப்புகிறேன் மன்னவா. அவ்வாறே செய்யுங்கள். அந்த நல்ல நாளுக்காக நான் ஆவலோடு காத்திருப்பேன். தளபதியாரே, மன்னா, சுவாமிகளை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து உபசரித்து அனுப்புங்கள். உத்தரவு மன்னா. சுவாமிகளை, நான் தங்களை பிறகு சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.